ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுவையாக கருப்பு கொண்ட கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு வெள்ளை கொண்ட கடலை வச்சும் செய்யலாம். அதுவும் டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும். இந்த குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல நாம் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 10 போல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இனி இதில் 1/4 கப் அளவில் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பல் பூண்டை சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் கட் பண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வந்ததும் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இனி இதில் நாம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாம் சேர்த்துருக்கிற சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளியோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இனி இதில் நாம் மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவில் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவில் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் சுண்டலை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவில் கருப்பு கொண்ட கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொண்ட கடலையில் மசாலையெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு கெட்டியாக வேணும்னா தண்ணியோட அளவு குறைச்சி சேர்த்துக்கோங்க. அதாவது 1 கப் அளவில் சேர்த்தா போதும். நான் கொஞ்சம் குழம்பு எடுக்கிறதுனால 2 கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதில் நாம் குழம்புக்கு தேவையான அளவில் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது 5 விசில் வந்திருக்கு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு குக்கரை திறந்து பார்க்கலாம். நம்மளோட சுவையான சுண்டல் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இட்லி, சப்பாத்தி, பூரின்னு எது கூட வேணும்னாலும் சைடாக எடுத்துக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.